நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய அன்பின் ஆண்டவரே, அடியேனின் நாவின் சொற்களும் இந்த காலை வேளையில உம்முடைய வார்த்தைகளுக்காக மாத்திரம் காத்திருக்கிற எங்கள் எல்லாருடைய இதயத்தின் நினைவுகளும் தியானங்களும் ஆண்டவரின் திருமுன்னர் ஏற்புடையதாய் விளங்குவதாக. ஆமென். அமருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளின் காலை வேளையில காலைதோறும் புதிதாய் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்காக வாஞ்சையாய் காத்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் இந்த செய்தி வேளையில அன்போடு கூட வரவேற்று உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். அதே போலவே நேரலையிலே தொடர்ந்து காலைதோறும் புதிது காலை தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவை நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த திங்கட்கிழமையிலிருந்து யூஸ்ஃபுல் மெசேஜஸ் ஃப்ரம் காட்ஸ் கிரியேஷன், கடவுளின் படைப்புகள் கற்றுத்தருகின்ற சொல்லுகின்ற பயனுள்ள செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். முதல் நாளில கழுதை சொன்ன கற்றுத்தந்த செய்தியை கேட்டோம். நேற்றைய தினத்திலே மண்ணும் மண் பாண்டமும் கற்றுக் கொடுத்த செய்தியை கேட்டோம். இன்றைக்கு ஒரு புதிய செய்தியை யோவானின் நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 23 முதல் 26 வசனங்களில கற்றுக்கொள்ள போகிறோம். த மெசேஜ் ஆஃப் சீட், விதை சொல்லுகிற செய்தியை இந்த நாளில கற்றுக்கொள்ள போகிறோம். த மெசேஜ் ஆஃப் த சீட். யோவான் 12:24 எப்படி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். விதை என்பது இந்த உலகத்தினுடைய உருவாக்கத்தில் மிக மிக முக்கியமான ஒரு பங்கை கொடுத்ததை திருமறையின் அடிப்படையிலும் வரலாற்றின் அடிப்படையிலும் அறிவியலின் அடிப்படையிலும் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். கடவுள் உலகத்தை படைக்கிற பொழுது ஆதியாகமம் புத்தகம் முதல் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்த்தால் அங்கே ஆண்டவர் 11ஆம் அதிவசனத்தில் ஆதியாகமம் 1:11 அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் ஜாதியினுடைய படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். ஆக இந்த உலகத்தில் முதல் விதையை உருவாக்கினவர் கடவுள் என்பதை திருமறையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆகவே தனக்குள் விதையை வைத்திருக்கின்ற புல்லையும் பூண்டுகளையும் கனிதரும் மரங்களையும் ஆண்டவர் செய்தார், உருவாக்கினார். அதன் பிறகு அதே ஆதியாகம புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் கடவுள் உலகத்தை அழிக்கின்ற பொழுது இந்த உலகத்தினுடைய மிருக ஜீவன்கள் அனைத்தையும் பாதுகாப்பதற்கு பேழையை உருவாக்கினார். பேழைக்குள்ளே செல்லும் போது மிருக ஜீவன்கள் உள்ளே இருக்கிறது. தம்முடைய சாயலிலே படைக்கப்பட்ட நோவாவின் குடும்பம் அங்கே இருக்கிறது. கடவுள் திரும்பவுமாக உலகத்தை மழையினாலே அழித்ததற்கு பிறகு பூமியிலே மடிந்து போன அத்தனை தாவர வகைகளும் அத்தனை மர வகைகளும் அத்தனை கனிதரும் வகைகளும் மறுபடியுமாக என்ன செய்தது? உயிர்த்தது. அப்படியானால் என்ன அர்த்தம்? அங்கே விதைகள் எதுவுமே என்ன செய்யல,
அழிந்து போகவே இல்லை. ஏற்ற காலம் வரும்போது பூமியிலே புதையுண்ட இந்த விதைகள் அனைத்தும் தங்கள் தங்கள் வகையின்படியே மறுபடியுமாக புதிய மரங்களை, புதிய தாவரங்களை, புதிய புல்களை, புதிய பூக்களை என்ன செய்தது? உருவாக்கினது. அதன் அடையாளத்தை புறா என்ன செய்து கொண்டு வருகிறது. ஒலிவ இலைகளை தன்னுடைய மூக்கிலே கொண்டு வந்து கொடுக்கிறது. அதன் பிறகு நோவா பேழையை விட்டு வெளியில் என்ன செய்யப்பட்டான்? அனுப்பப்பட்டான். விதைத்தவன் உறங்கினாலும் விதை ஒருபோதும் என்ன செய்யாது? உறங்கவே உறங்காது என்பதற்கு இந்த நிகழ்வு நமக்கு ஒரு நல்ல சாட்சியாய் இருக்கிறது. உலக தோற்றத்தில் உருவாக்கின விதை உலகம் அழிந்து புதிய உலகம் உருவாகும் போது மண்ணிலே மடிந்து போன விதை மறுபடியுமாக என்ன செய்கிறது? உயிர்த்து தன் தன் வகைகளின்படியே எல்லா விதமான மரங்களையும் செடிகளையும் பூக்களையும் புற்களையும் கனிகளையும் என்ன செய்தது? திரும்பவும் கொடுக்க ஆரம்பிக்கிறது. அப்படியானால் இந்த விதை என்பது மனித வாழ்வின் இயக்கத்தில், உலகத்தினுடைய ஒட்டுமொத்த இயக்கத்தில் மிக மிக முக்கியமான ஒன்று. இது மரம் செடி கொடிகளுக்கு மட்டுமல்ல, மனித வாழ்க்கையின் அடுத்த தலைமுறையை உருவாக்குகின்ற அந்த ஆற்றலை மனிதனுக்குள்ள ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடவுள் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அதையும் திருவசனம் எப்படி சொல்லுகிறது? வித்து என்று சொல்லுகிறது. கேரளாவில் விதை என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. கேரளா பகுதியில் வந்தவங்களுக்கு தெரியும், வித்து என்று தான் சொல்லுவார்கள். ஆகவே அடுத்த தலைமுறையை உருவாக்குற வித்து ஆணுக்குள்ளும் பெண்ணுக்குள்ளும் இயல்பாகவே கடவுள் என்ன செய்திருக்கிறார்? உருவாக்கி இருக்கிறார். அப்படித்தான் கடவுள் என்ன செய்கிறார்? அடுத்த தலைமுறைகளை இந்த பூமியிலே கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே இந்த பூமியில விதை தரும் மரங்கள், செடிகள், கொடிகள், பூக்கள் அது ஒரு புறம். இன்னொரு புறம் அடுத்த தலைமுறையை உருவாக்குகிற வித்தை கடவுள் நமக்குள் கொடுத்து இருக்கிறார். சரி, இந்த ஒரு பின்னணியோடு கூட திருமறை விதைகளை பற்றி என்ன சொல்லுகிறது? Seed, what does that mean in the Bible? திருமறையில விதையை பற்றி என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? மார்க்குவின் நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார், விதை கர்த்தருடைய வசனம். சரியா? விதை கர்த்தருடைய வசனம். மத்தேயு 13:38 ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், the people of the kingdom, ராஜ்யத்தின் புத்திரர் யாரு? விதைக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறார்கள். ராஜ்யத்தின் புத்திரர், இந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிற மக்கள் யார்? விதைகளாக ஆண்டவர் சொல்லுகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பேதுரு சொல்லுகிறதை நான் வாசிக்கிறேன். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய வசனம் அழிவில்லாத வித்தாய் இருக்கிறது, திரும்பவுமாக நம்மை உயிர்ப்பிக்கிறது என்ற செய்தியை பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறதை இந்த பகுதியில வாசிக்கலாம். சரி, இப்பொழுது யோவான் 12ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம். குருத்தோலை பவனி முடிகிறது. இயேசுவினுடைய வெற்றி பவனி முடிகிறது. ஆண்டவர் இயேசு இப்பொழுது எருசலேம் தேவாலயத்திலே அமர்ந்திருக்கிறார். இந்த எருசலேமை நோக்கி நடந்த இந்த வெற்றி பவனி எருசலேமுக்குள்ளே பல பாதிப்புகளை என்ன செய்கிறது? ஏற்படுத்துகிறது. ஒன்று, அந்த பவனியில வரும்போது அந்த பவனியில வருகிற மக்கள் எல்லாரும் இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இல்லையா? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ராஜாவுக்குரிய மரியாதையை இயேசுவுக்கு கொடுக்கிறார்கள். ஆடைகளை விரித்து அதன் மேலே கோவேறு கழுதையில இயேசுவை உட்கார வைத்து முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் குருத்தோல்களை அசைத்து இயேசுவை வாழ்த்தி அழைத்து போகிறார்கள். எருசலேமுக்குள்ளே செல்லுகிற போது ஒரு கேள்வி அங்கே எழும்புகிறது. அங்கே அந்த பண்டிகைக்கு, பஸ்கா பண்டிகைக்கு வந்திருக்கிற மக்கள் எல்லாரும் கேள்வி எழுப்புகிறார்கள், இவர் யார்? Who is this man?
உடனே அங்கே பதில் வருகிறது, பலவிதமான பதில்கள் வருகிறது. ஒன்று, இவர் நாசரேத் ஊரானாகிய இயேசு, இவர் மேசியா, இப்படி பல பதில்கள் அங்கே வருகிறது. அடுத்து ஆண்டவர் இயேசு எருசலேம் தேவாலயத்தை சுத்திகரிக்கிற நிகழ்ச்சி நடக்கிறது. அதன் பிறகு ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடக்கிறது. பண்டிகையில ஆராதனை செய்வதற்காக கிரேக்கர்கள் சிலர் எருசலேமுக்கு வந்திருக்கிறார்கள். வந்தவர்கள் இந்த செய்திகளை எல்லாம் கேட்கப்படுகிறார்கள். இன்றைக்கு ஒரு நபரை பற்றி எருசலேம் முழுவதும் பேசப்படுகிறது. யார் இவர்? இவரை பற்றியே எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறார்களே, நாங்கள் அவரை சந்திக்க வேண்டும் என்று விரும்பி எருசலேம் தேவாலயத்துக்கு வருகிறார்கள். வந்தவர்கள் கலிலேய நாட்டு பெத்சாயிதா ஊரனாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். உடனே பிலிப்பு இந்த செய்தியை அந்திரேயாவிடத்திலே போய் சொல்லுகிறார். அந்திரேயா இயேசுவினிடத்திலே போய் சொல்லுகிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. This is the time. யோவான் நற்செய்தி நூலிலே வேளை என்கிற வார்த்தை மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. யோவான் மட்டும் அதை திரும்ப திரும்ப முக்கியமான தருணங்களிலே அவர் பயன்படுத்தி இருப்பார். இப்பொழுது சொல்லுகிறார், மனுஷகுமாரன் மகிமைப்படுகிற வேளை வந்திருக்கிறது. யார் மூலமாய் மனுஷகுமாரன் மகிமைப்பட போகிறார் என்றால், இந்த உலகத்திலே வாழுகிற எல்லா தரப்பு மக்களுக்கும் இந்த இயேசு இரட்சகர் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளுகிற ஒரு வேளை இப்பொழுது வந்திருக்கிறது. கேள்விப்பட்ட கிரேக்கர்கள் இப்பொழுது இயேசுவை என்ன செய்யறாங்க? சந்திக்க வருகிறார்கள். அப்படியானால் இயேசுவின் மூலமாய் வெளிப்பட்ட அந்த ரட்சிப்பின் செய்தி யாருக்கு போயிருக்கு? கிரேக்கர்களுக்கு போயிருக்கு. அந்த வார்த்தை, அந்த விதை அவர்களுக்குள்ளே கிரியை செய்தது நிமித்தம் அந்த விதை இப்பொழுது என்ன ஆரம்பிக்கிறது? முளை விட ஆரம்பிக்கிறது. இயேசுவை சந்திக்க வருகிறார்கள். இப்பொழுது அதை வைத்து ஒரு உன்னதமான சத்தியத்தை ஆண்டவர் இயேசு தம்மை சுற்றிலும் இருக்கிற மக்களுக்கு அவர் சொல்லுவதாக இந்த பகுதியில நாம் வாசிக்கிறோம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இந்த விதை என்று ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தை, இந்த இயற்கையினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பொருள். எத்தகைய செய்தியை அன்றைக்கு கொடுத்தது இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறது என்பதை சில தகவல்களோடு நாம் இணைந்து கற்றுக்கொள்ளலாம். ஒன்று, the seed contains life within it. ஒரு விதை என்பது தனக்குள்ளே எதை வைத்திருக்கிறது? வாழ்க்கையை வைத்திருக்கிறது, ஜீவனை வைத்திருக்கிறது. இரண்டாவது, the seed generates the next generation. அந்த விதைக்குள்ளே ஜீவன் இருப்பதினால அடுத்த தலைமுறையை அதனால என்ன செய்ய முடியும்? உருவாக்க முடியும். The seed produces what it has within it. அந்த விதை தனக்குள்ளே என்ன இருக்கிறதோ அதை மட்டும் என்ன செய்து கொடுக்கிறது. தனக்குள்ளே என்ன இருக்குதோ அதை அந்த விதை என்ன செய்து வெளிப்படுத்துகிறது. தனக்குள்ளே இல்லாத ஒன்றை என்ன செய்யல, அது வெளிப்படுத்தல. தனக்குள்ளே என்ன இருக்கிறதோ, வாட் இட் ஹேஸ், அதுக்குள்ளே என்ன இருக்கோ அதைத்தான் அது கொடுக்கிறது. The seed produces what it has. மூன்றாவது, the seed never gives a wrong one. அந்த விதை தவறான ஒன்றை நமக்கு என்ன செய்யறது இல்ல, ஒருபோதும் கொடுக்காது. இல்லையா? மாமரத்தை வச்சா மாங்கனி கிடைக்கும், பலாமரத்தை வச்சா பலாப்பழம் கிடைக்கும், வாழை மரத்தை நட்டுனா வாழைப்பழம் கிடைக்கும். இல்லையா? அத்தி மரத்தை நட்டுனா அத்திப்பழம் கிடைக்கும். ஒருபோதும் தனக்குள்ளே என்ன இருக்கிறதோ அதை மட்டும் அந்த விதை கொடுக்கும். தவறானதை விதை ஒருபோதும் என்ன செய்யறதில்ல, கொடுக்கிறது இல்ல. கவனித்துக் கொண்டே வாருங்கள். இந்த விதை சொல்லுகிற இன்னும் சில செய்திகள்.
The seed never changes its nature. விதை தன்னில் தானே தன்னுடைய குணாதிசயங்களை, தன்மைகளை அது என்ன செய்யாது, மாற்றிக்கொள்ளாது. ஏன் இப்பொழுது இயற்கை விவசாயம் என்பதை திரும்பவுமாக நாம் பின்பற்றுகிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கோயம்புத்தூருக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு கோயம்புத்தூருக்கு? சவுத் இந்தியாஸ் மான்செஸ்டர் என்று நாம் சொல்லுகிறோம். மான்செஸ்டர் என்பது இங்கிலாந்து தேசத்திலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய பட்டணம். அந்த மான்செஸ்டர் என்ற பட்டணத்திலே தான் முதலாக அங்கே நூற்பு ஆலைகள் உருவாக்கப்பட்டு இங்கிலாந்து தேசத்திலிருந்து ஆடைகள் எல்லாம் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்பட்டது. அதே போல இந்தியாவில் மும்பையும் கோவையும் பருத்தி அதிகமாக விளைகின்ற ஒரு பகுதி. ஆனா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல பருத்தியை பார்க்கவே முடியல. ஒரு காலத்துல எங்க போனாலும், பஸ்ல போனாலும் திருமணமக்கெல்லாம் பருத்தி காடு இருக்கும். கோயம்புத்தூர்ல திருமணமக்கம் எல்லாம் மில்லு தான் இருக்கும், நூற்பாலைகள் இருக்கும், அவ்வளவு ஃபேமஸ். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எல்லா நூற்பாலைகளும் உடைக்கப்பட்டு எல்லாமும் எப்படி ஆயிடுச்சு, மால்ஸ் வந்துருச்சு, அப்பார்ட்மெண்ட் வந்துருச்சு. அடையாளம் மட்டும் இருக்கு இல்லையா? வசந்தா மில்ஸ் அப்படின்னு ஒரு அடையாளம் நமக்கு இருக்கு இல்லையா? ராதாகிருஷ்ணா மில் ஒரு அடையாளம் இருக்கு, லக்ஷ்மி மில் அடையாளம் இருக்கு, அங்க மில்லு இல்ல. சரியா? இந்த பருத்தியினுடைய விளைச்சலை அதிகப்படுத்துவதற்காக என்ன செய்தாங்க, ஒட்டு விதைகளை உருவாக்கினார்கள். அந்த விதைக்கு பெயர் பீட்டி ரக விதைகள் என்று அர்த்தம். இது பருத்திக்கு மட்டும் இல்ல, காய்களுக்கும் உருவாக்கப்பட்டது. விளைவு என்ன தெரியுமா? அதை போட்டு செடிகள் வந்துச்சு, என்ன இல்ல, ஒரு விளைச்சலும் இல்லை. மிக மிக மோசமான ஒரு சூழலை விவசாயிகள் சந்தித்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? மரபணுக்கள் மாற்றப்பட்டது. ஒரிஜினலா கொய்யாப்பழம் அப்படின்னா அதுக்குள்ள என்ன இருக்கணும், விதை நிறைய இருக்கணும். அப்புறம் மாதுளம்பழம் என்று சொன்னால் அதுல என்ன இருக்கணும், விதையோடு இருக்கணும். அதுதான் ஒரிஜினல் நாட்டு மாதுளம்பழம், நாட்டு கொய்யா இப்படியெல்லாம் சொல்றோம். ஆனால் மரபணு மாற்றப்பட்ட விதைகளினாலே தான் இன்றைக்கு மிக மோசமான வியாதிகள் பெருகி கொண்டிருப்பதனுடைய அடிப்படை மரபணு மாற்றப்பட்ட விதைகள். நாட்டு விதைகள், நாட்டு மரங்கள், நாட்டு கனிகள் இவைகள் எல்லாம் பயன்படுத்தி கொண்டிருந்த போது கேன்சர் அப்படிங்கிற வியாதி இந்தியாவில் ரொம்ப அபூர்வம். 10,000 ஒருத்தர், லட்சத்தில் ஒருத்தர் இப்படித்தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இன்றைக்கு இந்த கேன்சர் அப்படிங்கிற வியாதி சர்வ சாதாரணமாக இந்தியாவிலே பெருகி கொண்டே இருக்கிறது. இரண்டாவது, மலட்டு தன்மை. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த மலட்டு தன்மைகள் உருவானதற்கு அடிப்படையான காரணம் இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகளை, அதன் மூலமாய் பெற்றுக்கொண்ட தானியங்கள், பழங்களை எல்லாம் சாப்பிட ஆரம்பித்ததற்கு பிறகு இவைகள் நமக்கு ஏற்பட்டு இருக்கிறது. நாட்டு கோழி சாப்பிடுற வரைக்கும் யாருக்கும் பிரச்சனையே இல்லை. என்னைக்கு பிராய்லர் கோழியை சாப்பிட ஆரம்பிச்சோமோ நம்ம பிள்ளைகள் எல்லாரும் எப்படித்தான் இருக்காங்க, பிராய்லர் கோழி மாதிரி தான் இருக்கிறான். பொது 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 பொதுன்னு இருக்கிறான். கேட்டு பாருங்க, சிக்கனு சாப்பிடாம அவனால இருக்கவே முடியல. அந்த கடை வழியில போய் அந்த ஸ்மெல் அடிச்சதுன்னா அவனை அறியாம ஓடி போறான். ஆனா ஒரிஜினலாக கடவுள் படைத்த விதைகள் ஒருபோதும் என்ன செய்யல, தன்னுடைய தன்மைகளை அது மாற்றிக்கொள்ளவே இல்லை. The seed is considered to be a mother. விதை என்பது ஒரு தாயை போல என்ன செய்யப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. இப்ப யோவான் 12:24 வாசிங்களா? அங்கே சொல்லுகிறார் ஆண்டவர், கோதுமை மணியானது என்ன ஆகணும், நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் எப்படி இருக்கும், தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். யோசிச்சு பாருங்க, விதை விதைக்கும் போது அப்படியே இத்தனை விதை எடுத்து ஒரே இடத்துல யாராவது விதைப்பது உண்டா? ஒவ்வொரு விதையை என்ன செய்யறோம், தூவுகிறோம்.
தனித்திருக்கிற விதை, ஒவ்வொரு சிங்கிள் கிரெயின் இல்லையா? the seed may be a single grain but it gives a multi-fold blessings. ஒரு தனித்த விதை என்ன செய்கிறது? பல மடங்கு விளைச்சலை கொடுக்கிறது. விதைக்கிறது ஒரு கோதுமை மணி, ஆனால் அதனுடைய விளைச்சல் எப்படி இருக்கு? கோதுமை கதிராக இருக்கிறது. நூற்றுக்கணக்கான கோதுமை விதைகள் அதிலே இருக்கிறது. அது நெல்லுக்கும் பொருந்தும், அது மாம்பழத்துக்கும் பொருந்தும், அது பலாவுக்கும் பொருந்தும். விதை ஒன்று, ஆனால் பலன் அதிகமாக இருக்கிறது இல்லையா? 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பவுலடிகளார் இந்த விதையை குறித்து சொல்லுகிற ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அது மாத்திரமல்ல, the seed makes the grower to be proud. இந்த விதைக்கிறவனை அந்த விதை என்ன செய்கிறது? கம்பீரமாக வாழ செய்கிறது. 126ஆம் சங்கீதம் 5-6 வசனங்களை வாசித்தால், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு எப்படி வருவான்? கம்பீரத்தோட கூட வருவான். ஆக ஒரு விதை விதைத்தவனை அந்த விவசாயி என்ன செய்கிறது? கம்பீரப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி மார்க்குவின் நற்செய்தி நூல், மத்தேயுவின் நற்செய்தி நூல், லூக்காவின் நற்செய்தி நூல் எல்லாம் இயேசுவினுடைய மரணத்தை பற்றி இயேசு வேறு விதமாக சொல்லுகிறார். ஏற்கனவே சொன்னேன், மார்க்கு 8:31, 9:31, 10:33 இந்த வசனங்களை வாசித்து பார்த்தால் இயேசு சொல்லுவார், இதோ நாம் இப்பொழுது எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் அக்கிரமக்காரர் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை சிலுவையிலே அறைவார்கள், மரிப்பார், 3வது நாள் என்ன செய்வார்? உயிரோடு கூட எழுந்திருப்பார். 3 முறை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா இந்த பகுதியை எங்க வாசிக்க முடியாது? யோவான் நற்செய்தியில வாசிக்க முடியாது. யோவான் கிறிஸ்துவின் மரணத்தையும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும் இயேசு சொல்லுவதாக இந்த 24வது வசனத்தின் மூலமாய் கற்றுக் கொடுக்கிறார் இல்லையா? The prediction of his death and resurrection was recorded by John the Apostle from a different perspective. ஒரு புதிய பரிமாணத்தில் இயேசுவினுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் அவர் சொல்லுகிறார். இயேசுவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் யோவான் எதோடு தொடர்பு படுத்துகிறார்? கோதுமை மணியோடு கூட தொடர்பு படுத்தி, கோதுமை மணி நிலத்திலே விழுந்து அது சாகணும், அது செத்தால் என்னாகும்? மிகுதியான விளைச்சலை அது கொடுக்கும். இது இயேசுவினுடைய மரணம், இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு மட்டும் சொல்லப்பட்ட ஒரு செய்தி அல்ல. இயேசுவின் காலத்துக்கு பிறகு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பல இடங்களுக்கு சுமந்து சென்று அந்த விசுவாச விதைகளை விதைத்த ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் சொல்லப்பட்ட செய்தி இல்லையா? The foundation of the church is the death of a martyr. திருச்சபையின் அஸ்திவாரம் என்பது இரட்ச சாட்சிகளின் மரணத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு திருச்சபையினுடைய அஸ்திவாரமும் எதன் அடிப்படையில் இருக்கிறது? இரத்த சாட்சிகளின் மரணத்திலே தான் இருக்கிறது. ஆகவே இந்த கோதுமை மணி என்பது ஏதோ சாதாரணமான ஒரு செய்தியோடு கடந்து போகிற ஒன்று அல்ல. கிறிஸ்துவின் மரணத்தோடு, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலோடு, கிறிஸ்துவுக்கு பிறகு நற்செய்தியை அறிவித்த அவருடைய ஊழியக்காரர்களோடு, அவருடைய மரணத்தோடு, அவர்கள் விதைத்த அந்த ஆண்டவருடைய விதைகளோடு இன்றைக்கும் கிறிஸ்துவுக்காக பாடுகளை, உபத்திரவங்களை, வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் சொல்லப்பட்ட வசனம் இது. உங்களுக்காகவும் எனக்காகவும் சொல்லப்பட்ட வசனம். இப்பொழுது யோசிப்போம், am I a seed with life? இப்பொழுது நான் ஒரு விதை, நான் ஜீவனுள்ள விதையா? am I a growing seed? நான் வளருகின்ற விதையா? am I a yielding seed? நான் விளைச்சலை தரும் விதையா? am I making my master proud? என் ஆண்டவரை பெருமைப்படுத்துகிற விதையா? நாளை தினம் நிறைவு செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய கரம் நம்மளோடு இருந்தம்மை வழிநடத்துவதாக. ஆமென்.